ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அழகிய அழகி சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் மலர் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு வர சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. பாக்யராஜ் வராரு. ஏங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி மலர் கேட்குறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. பிரச்சனைன்னு தான் நான் இங்கே தான் உன்னை வர சொல்லவேணா அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாரு. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் நான் இங்கே வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாரு. என்னங்க என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்றாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இன்சென்டிவ் பணம் 40,000 ரூபாய் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. என்னங்க சந்தோஷத்து மேலே சந்தோஷம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. இன்சென்டிவ் பணத்தில் ஒரு 20,000 எனக்கு ஒரு சின்ன சின்ன கடன் இருந்துச்சு மலர். அதை நான் கொடுத்துட்டேன். இதான் 20,000 இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க. எதுக்குங்க என்கிட்ட கொடுக்குறீங்க? ஓ பத்திரமா வச்சுக்க சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, உனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்கோ. ரொம்ப நாள்லேருந்து உனக்கு உன் கையில் பணம் கொடுக்கணுன்றது தான் எனக்கு ஆசை, ஆனால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவா அப்படின்றாங்க மலர். பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. இப்போ தான் என் கையில் பணம் இருக்கே, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மலர் போயிட்டு வாங்கிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் வீட்டுக்கு வராங்க. தங்கராஜும் அவங்க ஒய்ஃபும் வராங்க. வந்த உடனே வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி லக்ஷ்மியும் ராகவனும் கூப்பிட்றாங்க. அவங்களும் வராங்க. என்னாச்சு மாமா, இவ்வளோ சவுண்டு டிவி வச்சுக்கின்னு தெரு வரைக்கும் கேட்குது அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கேட்குறாரு. அவ்வளோ தூரமாவா மாப்பிள்ள கேட்குது, குறைச்சிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி டிவி சவுண்டை குறைக்கிறாங்க. அப்போ தங்கராஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா ராகவ் சொல்கிறாங்க, மதி ஓவராக பண்ணுறா, அவள் பாட்டுக்கு ஜாக்கிங் போகிறன்ற மாதிரி போகிறா, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் எதிர்த்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்தவொடனே நம்ம வீட்டு கதையாக தான் பேசணுமா, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி என்ன சொல்கிறாங்க, சரி விடுங்க, மதி பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறா, இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ராகவ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஆளுங்களை வர வச்சு பேசிடலாம் அப்படின்ற மாதிரி தங்கராஜ் கிட்ட சொல்கிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம், மதி நல்ல பொண்ணு தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் வெளியே போனவங்க வராங்க. தங்கராஜையும் ரேவதியும் இருக்கிறதையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அண்ணா வந்திருக்காங்களே, இதை கையில் இருக்கிறத பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டே வராங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக ஸ்கூலான்னு போயிட்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மலர் இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்ககிட்டலாம் பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு அத்தை அப்படின்றாங்க. இருங்க நான் வந்துடுறேன், மூஞ்சி கழுவிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மலர் உள்ளே போகிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பை மறைச்சி எடுத்துகிட்டு வந்து ரேவதி பார்த்துட்றாங்க. வந்து மலர் மறைச்சி வைக்கிறாங்க. ரேவதி உள்ளே வந்துட்டு என்ன நீ ஏதோ மறைச்சி வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ பார்த்துட்டியா, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. உங்கள் அண்ணாவுக்கு ஒரு சட்டும், பாப்பாவுக்கு ஒரு அப்படியே பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. என்ன அண்ணி திடீர்னு சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, யாருக்காச்சும் பிறந்த நாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை உங்கள் அண்ணாவுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லை இன்சென்டிவ் பணம் 40,000 வந்துச்சு, அதில் எனக்கு 20,000 கொடுத்தாரு, அதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணி என்னைக்கு ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரீட்டு தானே, வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மலரும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி சொல்கிறாங்க, இது எதையும் நீங்கள் வீட்டில் சொல்லிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.